இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எவரும் இரு தலைவருக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் அவர் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவற்றை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. அன்பிற்குரியவர்களே, வார்த்தை மிக மிக தெளிவாக இருக்கிறது. ஒரு பணியாளன் இரண்டு தலைவர்களுக்கு பணி செய்யவே முடியாது. நாம் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நவீன காலத்திலே மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பணம் சேர்க்க வேண்டும், பொன்பொருள் சேர்க்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும், சிறந்த எதிர்காலத்தை அடைய வேண்டும் என்பதற்காக மிக வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்றைய உலகம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. இவை அனைத்தும் நமக்கு தேவை. பணம் அன்றாட தேவைகளில் ஒன்று. சொத்து, வசதி வாய்ப்புகள், செல்வம் இவை எல்லாம் அவசியம்தான். ஆனால் அவற்றிற்கு அடிமையாவதோ அவற்றின் மீது பேராசை கொள்வதோ தான் நமக்கு மிக பெரும் ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. அதற்கு இந்த கொரோனா தொற்று நோயினுடைய காலகட்டம் மிகச்சிறந்த ஒரு உதாரணம். என் அன்பிற்குரியவர்களே, சொத்து பத்துகளை சேர்த்து வைத்திருந்தவர்கள், செல்வங்களை சேர்த்து வைத்திருந்தவர்கள் தங்களுடைய உயிரை அவர்களால் சேர்த்து வைக்க முடியவில்லையே, காத்துக்கொள்ள முடியவில்லையே. பிறகு எவ்வளவுதான் இருந்தாலும் என்ன பயன் இருக்கிறது? பாருங்கள் இறை வார்த்தையை. எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உடுத்துவது என நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். பெரும்பாலானவர்களுடைய வருத்தமே, அவர்களுடைய எண்ணமும் சிந்தனையும் எதை நோக்கி இருக்கிறது என்றால் இந்த மூன்றை நோக்கிதான். எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உடுத்துவது. இதுதான் அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவைக்காகத்தான் மனிதன் ஒவ்வொரு நாளும் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், வானத்து பறவைகளை நோக்குங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவோ ஜீவராசிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறதே. கடவுள் அவர்களை விட நீங்கள் மேலானவர்கள் என்று சொல்லும் போது எந்த அளவிற்கு அவர் நம்மை பாதுகாக்கின்றார், நம் தேவையை நிறைவு செய்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? இன்றைக்கு எதை குறித்து நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய படிப்பை குறித்தா, நம்முடைய எதிர்கால வாழ்வை குறித்தா, நம்முடைய திருமணத்தை குறித்தா, நம்முடைய குழந்தை பேரை குறித்தா, எதை குறித்து அன்பிற்குரியவர்களே நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? அதனால் நம்முடைய மகிழ்ச்சி தொலைந்து போகிறது, நம்முடைய நிம்மதி தொலைந்து போகிறது. செத்த பிணங்களை போல பல நேரங்களில் ஒரு ஜடமாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கவலை நமக்குள் வருவதனால், இந்த ஏக்கம் நமக்குள் இருப்பதனால், அன்பிற்குரியவர்களே, இந்த ஏக்கத்தையும் கவலையையும் போக்கி அனுதினமும் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியோடு, நிறைவான மகிழ்ச்சியோடு, முழுமையான மகிழ்ச்சியோடு நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தோடு நாம் துவங்க வேண்டும். எதிர்காலத்தை குறித்த கவலை நமக்கு வேண்டாம். முடிந்து போனதை குறித்த வருத்தம் நமக்கு வேண்டாம். முடிந்தது முடிந்து போனது, விட்டு விடுவோம். அல்லது எதிர்காலத்தில் நடக்கப் போவது நிச்சயம் நல்லதாக நடக்கும் என நம்புவோம். ஒவ்வொரு நாளையும் வாழ்வாக்குவோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். என் அன்பு மகனுக்கு, என் அன்பு மகளுக்கு எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரிந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே,
அவர் நிச்சயம் நம் தேவையை நிறைவு செய்வார். அந்த நாளுக்காக நாம் பொறுமையோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். இப்படிதான் ஒரு வேடன் காட்டுக்கு போனானா. வேட்டையாடுவதற்காக போகிற வழியில் அவன் ஒரு நரியை பார்க்கிறான். நரியை பார்த்தவுடன் பதுங்கிக் கொள்ளுகிறான். என்ன இது, இந்த நரி ஊனமுற்று கிடக்கிறதே, எப்படி இந்த நரிக்கு உணவு கிடைக்கும் என்று அவன் சிந்திக்கிறான். சரி, சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று மறைந்திருந்து பார்க்கிற வேளையில் அவ்வழியாக ஒரு புலி ஒன்று மானை வேட்டையாடி இழுத்து கொண்டு வருகிறது. இவற்றை பார்த்தவுடன் இவனுக்கும் கொஞ்சம் பயம் வந்து விடுகிறது. மறைந்திருந்து பார்க்கிறான். புலியும் அந்த மரத்தடியில் வந்து அந்த மானை போட்டுவிட்டு நன்றாக உண்ணுகிறது. மீதியானவற்றை அங்கேயே விட்டுவிட்டு புலி போய்விடுகிறது. அது சென்றவுடன் அப்பொழுது மறைவாயிருந்த இந்த முடமான நரி நகர்ந்து 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 வந்து அந்த மீதி விட்டு விட்டு சென்ற இறைச்சியை இது உண்ணத் தொடங்கியதான். அப்பொழுதுதான் இவனுக்கு புரிந்தது, சரிதான், கடவுள் எல்லாவற்றிற்கும் தேவையானவற்றை அவர் நிறைவு செய்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். உணர்ந்து கொண்டவன் என்ன நினைத்தானாம், நேரடியாக வீட்டிற்கு சென்றான். எப்படியாவது யார் மூலமாவது கடவுள் நிச்சயம் எனக்கு உதவி செய்வார் என்று எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டிலேயே சோம்பேறியாக இருந்தான். நாட்கள் பல கடந்து கொண்டே போகிறது. உயிருக்கு போராட வேண்டிய சூழ்நிலை வந்தவுடன் கடவுளை நோக்கி அபயக்குரல் எழுப்பி இவன் வேண்டி செபிக்கிறான். கடவுளே, அந்த நரிக்கு நீ உணவு கொடுத்தாய், உன்னுடைய பக்தன் நான் இன்றைக்கு பசியால் வாடிக்கொண்டிருக்கிறேன், இறக்கும் தருவாயில் இருக்கிறேனே என்று கடவுளை நோக்கி அவன் இறைஞ்சிய போது, அன்பிற்குரியவர்களே, கடவுள் சொன்னாராம், அட முட்டாளே, அட முட்டாளே, நீ பின்பற்ற வேண்டியது நரியை அல்ல புலியை என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, பெருமை பாராட்ட விரும்பினால் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும். வார்த்தைகளை பாருங்கள். ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் அவருடைய வெளிப்பாடுகளையும் குறித்து நீங்கள் பெருமை கொள்ளுங்கள். ஏனெனில் என் அருள் உனக்கு போதும். கடவுளுடைய அருள் நமக்கு போதுமானதா இருக்கும் போது நிச்சயம் இந்த உலகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு வாழலாம். கடவுள் அந்தந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயம் செய்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள் இறை வார்த்தையை, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளைய வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்குரிய அன்றன்றுள்ள தொல்லைகளே போதும். ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை உற்சாகமூட்டுகிறார், நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். இந்த நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.